அதாவது இயேசு வழியால் அன்று இறை தந்தையிடத்திலே வர முடியுமா அப்படின்ற ஒரு இதை வாசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய கேள்வியா வருது. இயேசு இல்லாமல் நாங்கள் இறை தந்தையிடத்துல வர முடியுமா, சரியோ? அல்லது இயேசு இல்லாமல் மீட்பு நமக்கு கிடைக்குமா? அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா மீட்பு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு மீட்பு இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து மாறி மாறி நம்மளுக்குள்ள வருது, சரியோ? அதுபோலதான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறது அல்லது இது போன்ற விடயங்கள். அப்ப திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு மீட்பா, கடைபிடிக்காதவர்களுக்கு மீட்பா, அப்ப கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு எப்படி மீட்பு வருது? ஸோ இது போன்ற பல கேள்விகள் வந்து இருக்கிற ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்து நான் சுருக்கமா அப்படியே சொல்றேன், அதை பார்த்துருக்க விளங்க. முதலாவது, இயேசு வழியால் அன்றி, இப்ப இயேசு சொல்லுவார், என் வழியால் அன்றி யாரும் தந்தை இடத்தில் வர முடியாது. சரி, இது இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தை. அப்ப இதுல வந்து உண்மையான உண்மைதான், சரியோ? இறை தந்தை இடத்திலே இயேசு வழியால் அல்லாமல் யாராலும் வர முடியாது, சரியோ? அது கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கலாம். இறை தந்தையை அனுபவிக்க வேண்டும், இறை தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இறை தந்தையினுடைய விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் வழியாகத்தான் இறை தந்தையிடத்திலே வர முடியுமே தவிர கிறிஸ்துவ அல்லாமல் இறை தந்தையிடத்திலே வர முடியாது. அந்த அடிப்படையில வரும் பொழுதுதான், அதாவது இறை தந்தை என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே நிறைய மற்ற மதங்கள் எல்லாரும் ஒவ்வொரு கடவுள் இருக்குன்னு நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்புகிறோம், எங்களுடைய கடவுள் யார் என்றால் பிதாவாகிய கடவுள் தான் எங்களுடைய கடவுள். அதாவது அவர்கள் திருத்துவ கடவுளாக சொல்லப்படுகிறார்கள். எங்களை மீட்பதற்காக இயேசு வந்தார், மீட்பின் பாதையை வழி நடத்துவதற்காக தூய ஆவியானவர் தரப்பட்டிருக்கின்றார். அப்ப கடவுள் 3 விதமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே கிறிஸ்தவ கடவுள் வந்து யார் என்று கேட்டால் தந்தையாகி இறைவன் 3 விதமாக தன்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், சரியோ? சோ அதுதான் வந்து கிறிஸ்தவ மக்களுடைய கடவுள். அதுபோல இந்து மக்கள் எடுக்கலாம், இஸ்லாமியர்கள் எடுக்கலாம், யூத மக்கள் எடுக்கலாம், இன்னும் மற்ற மதங்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது அவர்களும் இது எங்களுடைய கடவுள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்துக்கொண்டால் இதிலே உண்மை கடவுள் யார் என்று பார்த்தால், நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய கடவுள் தான் உண்மை கடவுள் என்று. ஆனால் அதுக்கு இறை வார்த்தை கூட நிறைய ஆதாரங்கள் எங்களுக்கு தருகிறது. மற்ற மதங்கள் வந்து இல்லை, உங்களுடைய கடவுள் உண்மை கடவுள் அல்ல, எங்களுடைய கடவுள் உண்மை கடவுள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்ததனால் அல்லது கிறிஸ்துவை அறிவதனால் நாங்கள் உண்மை கடவுள் யார் என்பதை எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, சரியோ? மற்ற மதங்களும் கடவுள் இருக்குன்னு சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த கடவுள் உண்மை கடவுளா? அவர்கள் சொல்லுகிற கடவுள் எவ்வாறு உலகை உண்டாக்கினார் என்று சொல்லி இருக்கிறார்களா? மனிதன் எப்படி உருவாகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? மனிதனுடைய ஆன்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படின்லாம் கேட்டால் அங்கெல்லாம் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து ஏதோ ஒரு சில விடயங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவரிடத்தில் வரும் பொழுது, எங்களிடத்திலே வரும் பொழுது, யூத மதம் கிறிஸ்தவ மதம் ரெண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது மனிதன் எவ்வாறு உருவாகினான், உலகம் எப்படி உருவாகினது, மனிதன் எவ்வாறு உடல் ஆன்மா ஆவி என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றான், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதே நேரத்திலே ஒரு சாதாரண மனிதன் வந்து தூய ஆவியானவர் அவனுக்குள் வரும் பொழுது எவ்வாறு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, அதே நேரத்திலே மற்ற மதங்கள் தங்களை மாற்றிக்கொள்வதற்காக அவர்கள் எவ்வளவோ உடல் பிரகாரமான செயல்கள், உணவு சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஒருத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவைகளெல்லாம் செய்வதனால் அவர்கள் தங்கள் உடலை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திலே கட்டுப்படுத்துறதில்லை, கிறிஸ்தவத்திலே மனமாற்றம் உண்டாகிறது. அது கிறிஸ்தவத்திலே மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனமாற்றம் எவ்வாறு வருகிறது என்றால், தூய ஆவியானவர் வழியாக எந்த விதமான உடல் பயிற்சி இல்லாமல், உணவு பயிற்சி இல்லாமல் அவனுடைய மனம் மாற்றப்படுகிறது. அதனாலே அவர்கள் வந்து பாவத்தை விட்டு விடுகிறார்கள், குடியை விட்டு விடுகிறார்கள், அல்லது தவறான பழக்கங்களை விட்டு விடுகிறார்கள். இது வந்து உண்மை கடவுள் நம்புகிற கிறிஸ்தவ மார்க்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத நம்மால் பார்க்கக்கூடியதா இருக்கு. சரி, அப்ப இறை தந்தை இடத்திலே வருவதற்கு இயேசு வழியால் தான் வரலாம். கிறிஸ்தவர்கள் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், கிறிஸ்துவை அறிந்து கொள்வதனால் உண்மை கடவுளை அறிய முடிகிறது. 2வது, அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எவ்வாறு மீட்பு பெற போகின்றார்கள்? இறை தந்தை இடத்தில் வருவது ஒன்று, அதே நேரத்திலே மீட்பு கிடைக்குமா? ஒருவர் மரித்த பின்பு வந்து அவர்கள் பரலோகம் வருவார்களா என்பது 2வது கேள்வியை நாம் பார்க்கணும். இறை தந்தையினுடைய உறவுக்குள் வருவது ஒன்று, பரலோகம் நரகம், பரலோகத்துக்குள் வருவது இன்னொன்று. அதை 2ஆக நாம் பிரித்து அதில் விளங்கினால்தான் எங்களுக்கு அது சரியாக விளங்கலாம், சரியோ? அப்ப கிறிஸ்தவம் அல்லாதவர்கள் பரலோக வாழ்வை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறார்கள்
என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு வந்து இப்போ உதாரணமாக திருச்சபையா இருக்கலாம் அல்லது வேதாகமமா இருக்கலாம். என்ன சொல்லப்படுகிறது என்றால், உதாரணமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 2வது இறைவார்த்தையிலே யோவான் சொல்லுகிறார், நம் பாவங்களுக்கு கழுவாய் இயேசுவே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே அப்படின்னு இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசுவினுடைய சிலுவை மரணம் வந்து தனியே கிறிஸ்தவர்களுக்கு செய்யப்பட்டதல்ல, அனைத்துலக மக்களுக்காக நடத்தப்பட்டதுதான் இயேசுவினுடைய சிலுவை மரணம் என்று யோவான் வந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தில் எழுதுகிறார். சோ இது வந்து எங்களுக்கு கட்டாயமா அறிஞ்சு கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய மரணம் தனியே கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் நடத்தப்பட்ட ஒரு மரணம் தான் இயேசுவினுடைய சிலுவை மரணம். சரியோ? இந்த அடிப்படையில வரும் பொழுது இயேசுவை அறியாத மற்ற மத மக்கள் எவ்வாறு அந்த மீட்பின் அனுபவத்துக்குள் அல்லது பரலோக வாழ்வுக்குள் வருகிறார்கள் அப்படி என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய கத்தோலிக்க திருஅவை என்ன சொல்லுகிறது என்றால், the grace of invisibility, அதாவது எங்களால் காண முடியாத இறைவனுடைய இரக்கம், அந்த இரக்கத்தின் வழியாக உலக மக்களுக்கு மீட்பு கிடைக்கும். அதாவது வந்து நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதால் மட்டுமல்ல, கடவுள் இரக்கம் உள்ளவர். நான் ஏற்கனவே போன முறை சொல்லியிருக்கிறேன், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் கடவுள் வந்து எவரையுமே அவர் பரலோகத்துக்கு சேர்க்க வல்லவராக, அது கடவுளுடைய வேலை. அது நானும் நீங்களும் தீர்ப்பிடவே முடியாது. சோ கடவுள் அவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவர் யாரையும் அவர் பரலோகத்துக்கு அவரிடத்திலே கொண்டு வரலாம். சரி, அப்படி என்றால் எதற்காக நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும்? எதற்காக நாங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும்? நாங்கள் சாதாரண மதமாகவே இருந்து விடலாம் என்று பல கேள்விகள் நமக்கு வருகின்றது. அந்த அடிப்படையில் வரும் பொழுது, அதாவது வந்து நீங்கள் பார்த்தீர்கள், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு முறைக்கு ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே 15-16, ரோமேர் 2:15-16 திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். சரியோ? இது வந்து யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், புற இனத்தவர்களை பற்றி. சரியோ? திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அவர்களது மனச்சான்றே இதற்கு சாட்சி. ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய், கவனிங்களா, மனித உள்ளத்தில் மறைந்திருக்கிறதை பற்றி இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும் அப்படின்ட்டு இந்த தூய பவுல் எழுதுகிறார். அப்ப இதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு கடவுளுடைய தீர்ப்பின் நாளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் மனச்சாட்சி என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த மனச்சாட்சியின்படி யாரெல்லாம் உண்மையாய் வாழ்ந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த உண்மை வாழ்க்கையை தந்தையாகிய கடவுள் கிறிஸ்து வழியாக கண்டுகொள்கிறாராம். அதான் சொல்லப்படுறது, மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து கிறிஸ்துவின் வாயிலாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும் அப்படின்ட்டு ரோமேர் 2ஆம் அதிகாரத்துல 16வது இறைவார்த்தை. சரியோ? அப்ப அந்த தீர்ப்பின் நாளிலே கிறிஸ்தவர்கள் எப்படி கணக்கு கொடுக்க போகிறார்கள் என்றால், நாங்கள் திருச்சபை வழியாக இறைவார்த்தை வழியாக அறிந்து கொண்ட உண்மைகளின் நிமித்தம் நாங்கள் இறைவனுக்கு எங்களுடைய கணக்கை ஒப்புவிக்க போகின்றோம். மற்ற கிறிஸ்தவம் சாராத மற்ற மக்களுக்கு இறைவன் மனச்சாட்சி ஒன்றை கொடுத்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் மனச்சாட்சி இருக்குது. இந்த மனச்சாட்சியை பற்றி மற்ற மதங்கள் பேசுகிறதான்னு கேட்டால் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் இன்னும் கேள்விப்படவில்லை. சரியோ? கிறிஸ்தவ மதம் அல்லது இறைவார்த்தை அப்படியே தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, பறவைகளுக்கு மிருகங்களுக்கு மனச்சாட்சி கடவுள் கொடுக்கவில்லை, மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் சரி பிழை என்பதை அந்த மனச்சாட்சியின் வழியாக அறிந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மனச்சாட்சியின்படி உண்மையாக சரியாக நல்லவர்களாக வாழ்ந்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய நல் நடத்தையை நல் வாழ்க்கையை இயேசு வழியாக தந்தை அறிந்து அவர்களுக்கு வேண்டிய மீட்பை தந்தை கொடுப்பார். அதிலே நானும் நீங்களும் தலையிட முடியாது. அது கடவுளுடைய திட்டம். என்றால் கடவுள் அவ்வளவு மகா இரக்கம் உள்ள கடவுள். சரி, இதிலே கடைசியாக நாம் ஒன்றே சொல்லிடுறோம். இப்ப இதுல வந்து பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்தவ மார்க்கத்தில் அல்லது கிறிஸ்தவ மதம் என்று வரும்பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று நாங்கள் கத்தோலிக்கர்கள், அதுபோல புரட்டஸ்டான்ஸ் என்று கத்தோலிக்க திரு அவையில் இருந்து பிரிந்த புரட்டஸ்டான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சபைகள் இருக்கிறது. அதுதான் வந்து ஆங்கிலிக்கன், மெதடிஸ்ட் அல்லது வந்து அப்படி ஒரு 5-6 அந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பா இருக்குது அது. சரியோ? லூத்தரன், சரியோ? அவையில் எல்லாரும்
அதிலிருந்து இன்னொரு கிறிஸ்தவ அமைப்பு என்னது, அதான் பெந்திகோஸ் அல்லது வந்து எவாஞ்சலிக்கல் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கும் இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டோம் என்றால், கத்தோலிக்க திருச்சபை வந்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கி வருகிற ஒன்று. சரியோ? அதே நேரத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்குள் நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு வந்து எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு விளக்கமும், அதே நேரத்திலே இவ்வாறு தான் இது நடைபெறுகிறது என்ற ஒழுங்குமுறைகளும் சடங்கு முறைகளும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியோ? ஒரு தலைமத்துவத்தின் கீழ் நாங்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல புரட்டஸ்டாண்ட் சபை அப்படின்னு வந்தோம், இப்ப ஆங்கிலிக்கன், மெதரிஸ்ட், லூத்தரன் இவர்கள் எல்லாம் எடுத்திருக்கின்றால் அவர்களுக்கு போப் இல்லை. ஆனால் அவர்கள் பிஷப் என்கிற ஒரு தலைமத்துவத்துக்குள்ளே இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலே போனால் கூட அவர்களுக்கும் இந்த இறையியலை பற்றியதான சில திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். திருமுழுக்கு என்றால் இப்படித்தான், திருமுழுக்கு அவர்கள் ஒரு விளக்கம் வைத்திருப்பார்கள். அதை வந்து இப்போ உதாரணமா லூத்தரன் சபையை எடுத்தோம் என்றால், திருமுழுக்கு என்றால் அந்த உலக முழுக்களும் இருக்கிற லூத்தரன் அமைப்பு வந்து அந்த திருமுழுக்கை அப்படியே கடைபிடிப்பார்கள். சரியோ? ஆனால் பெந்தேகோஸ் அல்லது எவாஞ்சலிக்கல் என்று சொல்லப்படுகிற அமைப்பு இருக்கிறது அல்லவா, அவர்கள் பார்த்துக்கின்றால் அவர்களுடைய தலைமைத்துவமை வந்து அந்த பாஸ்டருக்கு கீழே தான் இருக்கும். அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை தான் அந்த குழு வந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்றாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையிலே ஒரு கொள்கை, ஒரு முறை இருக்கிறதா, அவர்களுக்கு அதுவும் இருக்காது. சரியோ? இப்போ உதாரணமாக திருமுழுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பெண்டெகோ சபை அல்லது ஒரு எவாஞ்சலிக்கல் சபை என்று எடுத்தோம் என்று சொன்னால், இப்ப நாங்கள் கத்தோலிக்க மக்கள் திருமுழுக்கு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து கட்டாயமா கோயில்ல தான் அந்த திருமுழுக்கு நடக்கும். அதே நேரத்தில் குழந்தை திரும்ப குழந்தையிலேயே நடக்கும். அதை செய்யும் பொழுது அதற்கு ஒரு சடங்கு முறை, அதற்கு ஒரு சபமுறை, அதுக்கென்று ஒரு விளக்கம் திருச்சபையில் இருக்கிறது. சரியோ? அதுதான் உலக முழுக்களும் விளக்கம். அதுதான். அது போலதான் ஆங்கிலிக்கனா இருக்கலாம், லூத்தரனா இருக்கலாம், அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இருக்கும். ஆனால் இங்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் திருமுழுக்குன்னு சொல்வார்கள். ஓகே, யாருக்கு திருமுழுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திருமுழுக்கு, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு. ஓகே, அப்படின்னா அந்த திருமுழுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்குதா என்று கேட்டால் அங்கு பார்த்துக்கின்றால் இல்லை. திருமுழுக்கு வந்து அது வந்து வெறும் சுமார் சடங்கு தான். அதை வந்து நாங்க எங்கேயும் கொடுக்கலாம். அதனால ஒரு பீச்சிலையும் கொடுக்கலாம், ஒரு ஆத்துலையும் கொடுக்கலாம், ஒரு கோயிலையும் கொடுக்கலாம், எங்கேயும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு முறை, ஒரு கட்டுப்பாடே இருக்காது. சரி, ஒரு இறையியல் கோட்பாடே அங்கு இருக்காது. அந்த அடிப்படையில வரும் பொழுது இந்த ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒருவர் எப்படி மீட்பு பெறுவார் என்று அந்த கொள்கைக்கு வரும் பொழுது கத்தோலிக்க திருச்சபையும் மற்ற புரட்டஸ்டாண்ட் சபைகள் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலிக்கன், மெதரிஸ்ட், லூத்தரன் போன்ற அந்த திருச்சபைகளும் எதை ஏற்றுக்கொள்கிறது என்றால் இதை ஏற்றுக்கொள்கிறார். ஒன்று, கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்து வழியாக மீட்பு உண்டாகிறது கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு. கிறிஸ்துவை அறியாதவர்கள் தங்களுடைய மனச்சாட்சியின்படி அவர்கள் இறை தந்தையினால் மீட்பளிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களும், கத்தோலிக்க அமைப்பும் ஏற்றுக்கொள்கிறது, புரட்டஸ்டாண்ட் அமைப்பும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பெந்தேகோஸ்து திருச்சபை இதை நிராகரிக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு வழியால் மட்டும்தான் மீட்பு, இயேசுவை அறிந்தால் ஒழிய யாருக்குமே மீட்பு இல்லை. அதனால அவர்கள் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் கத்தோலிக்கரா இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் புரட்டஸ்டாண்ட்ஸா இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு மீட்பே இல்லை அப்படின்னுட்டு அவர்கள் வந்து அதிலே அவர்கள் வைராக்கியமாக இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் வந்து இந்த மனச்சாட்சியின்படி மீட்பு உண்டாகும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க, கட்டாயமாக ரட்சிப்பு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் அப்படின்ட்டு அதிலே அவர்கள். அப்ப அதனாலதான் நிறைய மக்களுக்கு இந்த பிரிவுகள் என்றால் என்ன, இந்த கொள்கைகள் என்றால் என்ன ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுனாலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை கேட்டோடனே ஆக்கள் குழம்பி போய் விடுகிறார்கள். சரியோ? அதனால அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது பெந்திகோ சபையா இருக்கலாம் அல்லது வந்து எவாஞ்சலிக்கல் சபைகளா இருக்கலாம், அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு வழியால் மட்டும்தான். அப்படி என்றால் ஒரு பெரிய கேள்வியே வந்து விடுகிறது. அப்படி என்றால் மீட்கப்பட போகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தானா? மற்றவர்களுக்கு மீட்பு இல்லையா? அப்ப தந்தையாகிய கடவுள் அவருடைய அன்பை பற்றி எவ்வாறு நம்மால் விவரித்து சொல்ல முடியும்? அவர் ஒரு குறுகிய அன்பு உள்ளவரா, உலக அளவில் அன்புள்ளவரா? சோ இது போன்ற பல கேள்விகள் அங்கே வந்து உருவாகிறது. சோ அப்ப முடிவு என்ன? யார் வந்து மீட்படைவார்கள்? கிறிஸ்தவர்கள் மட்டும்தானா என்று கேட்டால், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்ட விடயங்களின் நிமித்தம் நியாய தீர்ப்பிலே வந்து நிற்கப் போகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மனச்சாட்சியின்படி வாழ்ந்தது நிமித்தம் கிறிஸ்துவை வழியாக தந்தை அதை அறிந்து அவர்களுக்கு மீட்பளிக்க போகின்றார். இதிலிருந்து வேற ஏதாவது கேள்வி வந்தால் நீங்கள் அதை குறித்து வைத்து அதுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். என்ற இந்த கேள்விகள் எல்லாம் பொதுவாக நாங்கள் சந்திக்கின்ற கேள்வி, ஈவன் உங்களுடைய பிள்ளைகள் கூட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி.
அப்படி கேள்வி கேட்டால் எங்களுக்கு அதை சரியாக புரிய வைக்க முடியாமல் போனால் அதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது.